இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இனியதொரு கவிதையிலின் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது இறைவா என் இறைவா அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே அழகினும் அழகுள்ள பெருமகன் நீரே அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆடுகின்றீரே மாட்சி மாண்பது துலங்கிடவே மாட்சி மாண்பது துலங்கிடவே ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே இனியதொரு கவிதையின் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் இறைவா என் இறைவா காத்திடும் மன்னரும் நீரே உயர்நெறி நீரே நிறம் நிலைப்பவரே உண்மையை காத்திடும் மன்னரும் நீரே உயர்நெறி நீரே
அளிப்பவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே, இனியதொரு கவிதையினில் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களிகூருது, இறைவா என் இறைவா. மார்க் நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீதும் கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு விடுமுறை. காரணம், புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய மறைப்பணியாளராகிய இந்தியாவின் பாதுகாவலராகிய இவருடைய பெருவிழாவை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி உலக அளவிலும் சரி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பேராலயத்தினுடைய புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் என்ற காரணத்தினாலே விடுமுறையும் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவர் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரக்கூடிய பயன் என்ன என்கிற வார்த்தைகளை எப்போது நாம் கேட்டாலும் நம் நினைவுக்கு உடனடியாக வரக்கூடிய ஒரு நபர் புனித சவேரியார். அந்த அளவுக்கு இந்த இறைவார்த்தை சவேரியாருடைய தொடர்புபடுத்துகிற அளவுக்கு அவரோடு ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பிணைப்பாகவே இருக்கிறது. இந்த சவேரியாருடைய வாழ்வும் அவரது அர்ப்பணம் நிறைந்த போதனையும் அவருடைய மறைபரப்பு பணியும் நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? சவேரியார் நற்செய்தி பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அவரே மனம் மாறி நற்செய்தியை நம்பி இந்த நற்செய்தியை பரப்பினார் மக்கள் நம்புவதற்காக. இதைத்தான் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற இயேசுவின் வார்த்தைகளை தனது உள்ளத்திலே ஏற்று அதற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர் பணக்கார மக்களோடு அதிகமாக வாழ்ந்தார், பணி செய்தார் என்பதை விட ஏழை மக்களோடு தான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார். ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். கடலோர பகுதிகளிலும் கரையோரங்களிலும் மக்களை சந்திக்கிற பொழுது அங்கிருந்த வசதி படைத்தவரோடு உறவு கொண்டு அவர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணிகளையும் அவர் செய்தாராம். ஒரு பக்கம் போதனை, இன்னொரு பக்கம் அறச்செயல்கள். இது ரெண்டும் ரெண்டு ட்ராக்கு போல போனாதான், ஒரு ட்ராக்கில் உள்ள ரெண்டு லைன் போல போனாதான் அது வாழ்க்கை ஓடும். எப்போவுமே பைபிளை வச்சு போதிச்சுட்டு இருந்தால் ஒருத்தரும் கேட்க போகிறதில்ல இந்த காலகட்டங்களில். அல்லது எப்போவுமே அறச்செயல்களை செய்துக்கிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது. இந்த ரெண்டும் இணைந்து தான் போக வேண்டும். நற்செய்தியினுடைய மலைப்பொழிவில் துயருவோர் பேறு பெற்றோர் என்கிற செய்தி நமக்கு தரப்படுகிறது. துயருகிற மக்கள் ஏற ஆரம்பித்த உலகத்தில் பணத்தினால மட்டுமல்ல, உடல்னால, உள்ளத்தினால, ஆன்மாவினால, உறவினால, உதவி இல்லாததுனால, ஏற்றுக்கொள்ளாததுனால
துணை இல்லாததுனால, படிப்பு வாய்ப்பு வசதிகள் இல்லாததுனால, திறமைகள் இல்லாததுனால பல்வேறு வகைகளிலே நாம் துன்புறுகிறோம். வாழ்க்கையில் துன்பப்படுகின்றவர்களா என்று கேட்டால், ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாமல் வறுமையை சந்திக்கின்றவர்களா என்று கேட்டால், வாழ்க்கையில் பல காரணங்களுக்கு துன்பங்கள் வரலாம், அல்லது அதற்கு காரணம் இல்லாமலும் இருக்கலாம். அவர்கள் தான் துன்பப்படுகின்றார்களா என்றால் அல்ல. இங்கே துன்பம் என்று சொல்லப்படுவது தங்கள் பாவங்களுக்காக மனவருந்துகின்றவர்களே. யாரெல்லாம் தங்களது பாவங்களை எண்ணி பார்த்து வருத்தப்படுகிறார்களோ, ஆன்மாவை காத்துக்கொள்ள அவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதனால் வருகின்ற வேதனை இருக்கிறதே, அதுதான் துன்பம். இவர்கள் கடவுளின் ஆறுதலை பெறுவார்கள் நம்பிக்கையோடு மனம் திரும்பி வருகின்ற பொழுது. இந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டவர் தான் சவேரியார். அந்த ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அயராது உழைத்தவரும் புனித சவேரியார். 1925ஆம் ஆண்டு பிரான்சிஸ் கல்லூரியில் பயிலும் போது பியர் ஃபேவர் அவரோடு நண்பராகிறார். இந்த நேரத்தில் தான் 39 வயது நிரம்பிய இனிகோ என்ற லொயோலா என்பவரை சந்திக்க சவேரியாருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இனிகோ குருவாவதற்காக அதே கல்லூரியில் படிக்க சேர்கிறார். இனிகோ ஒரு முன்னாள் படை வீரர், ஆனால் இப்போது கடவுளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் சவேரியாரை பார்க்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்வாராம். அதாவது, பிரான்சிஸ், ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் அவருக்கு என்ன பயன் என்பதை. அந்த வாசகம், இந்த வார்த்தைகள் சவேரியாரின் மனதில் ஆழமாக்கப்பட்டது. நமக்கு நினைச்சு பார்க்கணும். 24 hours ஒர்க்கு, என்ன நிம்மதி? பணத்துக்காக ஓடி ஓடி அலையிறோம். என்ன சந்தோஷம் வாழ்க்கையில? ஓய்வெடுக்காம சுத்துகிறோம். என்ன நிறைவு? வேண்டாம்னு சொல்ல, உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், வேண்டாம் என்று இல்லை. இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுதான் என்று சொல்லி இருக்கிற வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை இழந்து விடுகிறோமே. ஒரு நாள் சவேரியார் தனது பணம், புகழ், பட்டம், ஆசை, ஆடம்பரம், உலக இன்பம் அனைத்தையும் துறக்க வேண்டும், தானும் ஒரு குருவாக வேண்டும், இறைமகன் இயேசுவின் பணியை, அவரது அன்பு, பாசம், பெருமை, இரக்கம், விட்டுக் கொடுக்கிற மனம் இவற்றை உலகெங்கும் அறிவிக்க வேண்டும் என்ற அணையாத தாகத்தை பெற்றார். பின்னர் அவர்கள் இயேசு சபை எனும் இயக்கத்தை தொடங்கினார். இதில் மீண்டும் 4 நபர்கள் சேர்த்து இறைவடியை செய்ய முடிவு செய்கிறார்கள். சவேரியாரின் பணிகள் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் அவரின் நல்ல நண்பர்களும் அவர் பெற்ற அறிவுமே. நமக்கும் தேவை, நாம் மட்டுமல்ல, நல்ல நலமான நண்பர்கள் நமக்கு தேவை. அது ஆணோ பெண்ணோ, குழந்தையோ இளைஞனோ பெரியவர்களோ, நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள, அல்லது நட்புள்ள, அன்புள்ள, இரக்கமுள்ள நண்பர்கள் நம்மிடத்திலே உண்டு என்று சொன்னால் கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும். அல்ல, நட்போடு வாழ்வது எந்த வகையிலும் தவறல்ல, பாவமல்ல, குற்றமல்ல. இயேசு கொணர்ந்த நற்செய்தி என்ன? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் காட்டுகிற வழியில் நடந்து சென்று அவரிடத்தில் நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் உலகின் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் தம் ஒரே மகனை இயேசுவை நமது மீட்பராக அளித்தார். அவரிடத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவே இயேசு கொடுத்த நற்செய்தியின் சுருக்கம். உள்ளத்தையும் உலகையும் நாம் எப்போது வெல்லப்போகிறோம்? சிந்திப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது துன்பத் துயரங்களின் நடுவிலும் உமது உடனிருப்பை உணர்ந்து அதை செயலாற்றிட எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆமென்.
ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே
தூயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே. இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே. பணிந்து துணிந்து வணங்கி நின்றோம், உம்மரமே அருள வேண்டுகின்றோம். பணிந்து துணிந்து வணங்கி நின்றோம், உம்மரமே அருள வேண்டுகின்றோம். இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே.
கடல் வழி பயணமாக வந்தீர், கடவுளின் செய்தியை வழங்கி நின்றீர். கடல் வழி பயணமாக வந்தீர், கடவுளின் செய்தியை வழங்கி நின்றீர். உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழப்பின் பயனென்ன? உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழப்பின் பயனென்ன? எனும் இறைவார்த்தை ஒளியில் வாழ்ந்தவரே, எம்முள் இயேசுவின் சாட்சியாய் வாழ்பவரே, இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே. உளமேற்று நற்செய்தியாக வந்தீர், உவந்திங்கு நீவிர் வாழ வந்தீர். காலத்தின் மாற்றத்தை அறிந்து நின்றீர், இம்முள் கல்வியின் மேன்மையை உணர்த்தி நின்றீர். காலத்தின் மாற்றத்தை அறிந்து நின்றீர், எம்முள் கல்வியின் மேன்மையை உணர்த்தி நின்றீர். இதை ஊரெல்லாம் உரைக்க முழங்கி நின்றீர், அதை உன்னதத்தின் நம்பிக்கையாக்கி நின்றீர். இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே. பணிந்து துணிந்து வணங்கி நின்றோம், உம்மரமே அருள வேண்டுகின்றோம். பணிந்து துணிந்து வணங்கி நின்றோம், உம்மரமே அருள வேண்டுகின்றோம். இந்தியாவின் காவலரே, சவேரியாரை கோட்டாற்றின் திருத்தூதரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.